ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு போகிற பாதைகள் ஆச்சரியமானவைகள், மகிமையானவைகள். நம்முடைய வாழ்க்கையில் தன் மகிமையை வெளிப்படுத்தும்படிக்கு கர்த்தர் நம் வாழ்க்கையில் குறுக்கிடுகிறார், இடைபடுகிறார், அநேக காரியங்களை மாற்றி அமைக்கிறார். நம்மை அவர் நடத்தி கொண்டு போவதின் காரியங்களை உற்று கவனிப்போம் என்று சொன்னால், நம் மூலமாய் தம் மகிமையை அவர் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்மோடு கூட தொடர்ந்து குறுக்கிட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தனித்து விடப்படுகிற வேலைகள், சிறுமைப்படுத்தப்படுகிற நேரங்கள், அல்லது இயல்பாய் கிடைக்க வேண்டிய காரியங்களும் உங்களுக்கு மறுக்கப்படுகிற அந்த சூழ்நிலைகள், உங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்ற முறையில் காணப்படாமல் நீங்கள் விரும்பத்தகாத முறையில் காணப்படும் பொழுது உங்களுக்குள் பல கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்கும். ஏன் எனக்குள் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதித்து கொண்டிருக்கிறார்? ஏன் தேவன் என்னை இப்படிப்பட்ட பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார்? என் வாழ்க்கையில் திரும்பின பக்கமெல்லாம் பிரச்சனைகளாக இருக்கிறது. அடைக்கப்பட்ட ஒரு நிலையில் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி பல எண்ணங்கள் உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நடத்தி கொண்டு போகிற ஒவ்வொரு பாதைக்கு பின்பாகவும் அவரின் ஆச்சரியமான மகிமையான திட்டங்கள் மறைந்திருக்கிறது என்பதை மறந்து போய்விடாதிருங்கள். இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஒரு விசேஷமான ஒரு பாத்திரத்தை நிறுத்தி நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறார். இது மிக விசேஷமான ஒரு பாத்திரம். ஏனென்றால் இந்த பாத்திரத்தை கர்த்தர் நடத்தி கொண்டு போன பாதை மிக ஆச்சரியமானது. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பாத்திரத்தை கொண்டு உங்களோடு கூட இடைபட விரும்புகிறார், சுட்டி காட்ட விரும்புகிறார். தேவனின் செயல்கள் ஆச்சரியமானவை, நம்முடைய மனித அறிவுக்கு எட்டாத ஆச்சரியமான காரியங்களை உள்ளடக்கினவைகளாக இருக்கிறது. எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் குறிப்பிட்ட ஒரு பாத்திரத்தை சபைக்கு சுட்டி காட்டுகிறார். ஒரு சிறு பெண்ணை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தி காட்டுகிறார். அந்த பெண்ணின் பெயர் இங்கு கொடுக்கப்படவில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் அதை எழுதவில்லை. ஆனால் அவள் எங்கிருந்தவள், எங்கிருந்து எங்கு அவள் கொண்டு போகப்பட்டால் எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு எழுதி வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சீரியா தேசத்துக்கு கொண்டு போகப்பட்ட ஒரு சிறு பெண். அதை கர்த்தருடைய வார்த்தையில் நீங்கள் தியானித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சிறு பெண் என்று சொன்னால் சிறுமி என்ற ஒரு நிலையில் இருக்கிறவள் அல்ல, மாறாக பருவ வயதை தொட்ட நிலையில் காணப்படுகிற ஒரு பெண். அதனால்தான் சிறு பெண் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். தன் வாலிப வயதை தொட்ட ஒரு வயது, தன் வாலிப வயதை வந்து பிடித்த ஒரு அருமையான ஒரு பருவ வயது. அப்படிப்பட்ட நிலையில் காணப்பட்ட சிறு பெண் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சீரியா தேசத்துக்கு கொண்டு போகப்படுகிறாள். அதிலும் பாருங்கள், எப்படிப்பட்ட நிலையில் கொண்டு போகப்படுகிறாள். அந்த வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு வந்து, அப்படி என்றால் சீரியாவிலிருந்து ஒரு சேனை புறப்பட்டு வந்து இஸ்ரவேல் தேசத்தின் மீது யுத்தம் செய்து ஜெயத்தையும் பெற்று அங்கிருந்து அவர்கள் யாரை கொண்டு போகிறார்கள்? ஒரு சிறு பெண்ணை சீரியா தேசத்துக்கு கொண்டு போகிறார்கள்.
இந்த சம்பவம் நடைபெறுகிற இந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்த இஸ்ரவேலும் சிறைப்படுத்தப்படவில்லை. வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்களில் எப்படிப்பட்ட நிலையில் காணப்பட்டார்கள், எப்படிப்பட்ட வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லியும் கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தி காட்டுகிறார். 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 17வது அதிகாரத்தில் 16வது வசனத்தையும் வாசியுங்கள். தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் விட்டுவிட்டு 2 கன்றுக்குட்டிகளாகிய வார்ப்பித்த விக்கிரகங்களை தங்களுக்கு உண்டாக்கி விக்கிரக தோப்புகளை நாட்டி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு பாகாலை சேவித்தார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட நிலையில் காணப்பட்டார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 2 கன்றுக்குட்டிகளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். வானத்தின் சேனைகளை எல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பாகாலையும் சேவித்து கொண்டிருந்தார்கள். ஒட்டுமொத்த இஸ்ரவேலில் பெரும் பகுதி இப்படிதான் காணப்பட்டது. அதிலும் பாருங்கள், வானத்தின் சேனைகள் என்று சொன்னால் எதை காட்டுகிறது? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் என்று சொல்லி தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்புகளை மற்றவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்புக்களை அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். கைகளின் கிரியைகளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு பிரியமற்ற அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிற அநேக எருசலேமில், இஸ்ரவேல் தேசத்தில் தங்கள் சுதந்திர வீதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க இந்த ஒரு சிறு பெண் மாத்திரம் சிரியா தேசத்திற்கு அடிமைப்படுத்தப்பட்டவளாய் கொண்டு போகப்படுகிறாள். இன்றைக்கும் தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்குள் பல கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்கும். சராசரியான ஒரு வாழ்க்கை கூட எனக்கு மறுக்கப்பட்டு விட்டதே. சாதாரணமாய் மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் இயல்பாய் கிடைக்கக்கூடிய காரியங்கள் கூட எனக்கு கிடைக்கவில்லையே. அவன் ஒழுங்கான ஒரு மனிதனாய் இருக்கிறானோ, ஒழுக்கக்கேடான மனிதனாய் இருக்கிறானோ, எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் சராசரியாய் பொதுவாய் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய, ஒரு மனுஷிக்கு கிடைக்க வேண்டிய காரியங்கள் கூட எனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அங்கலாய்ப்பு உங்களுக்குள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். பல கேள்விகள் உங்களுக்குள் எழும்பிக் கொண்டிருக்கலாம். இந்த சிறு பெண்ணை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் 2 மிக முக்கியமான காரியங்களை அந்த இடத்தில் உணர்த்தி காட்டுகிறார். அது எப்படிப்பட்ட ஒரு காரியம்? 5வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசியுங்கள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். பாருங்கள், சீரியா தேசத்திற்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்டிருந்தாலும் அந்த இடத்தில் தீர்க்கதரிசிகளை குறித்து பேசிக்கொண்டிருக்கிற ஆச்சரியமான ஒரு சிறு பெண், கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை குறித்து சீரியா தேசத்தாருக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற சிறு பெண், சீரியா தேசத்திலும் போய் கர்த்தரின் மகிமையை பேசின ஆச்சரியமான ஒரு பாத்திரம். இப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தை ஏன் கர்த்தர் ஒரு அடிமைத்தனத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும்? இப்படி கர்த்தரை சேவிக்கிற ஒரு ஆச்சரியமான இந்த சிறு பெண்ணை ஏன் கர்த்தர் சீரியாவுக்கு ஒரு அடிமையாய் கொண்டு போவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்குள் கேள்விகள் எழும்பும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் பல கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்கும். கர்த்தரை ஆராதிக்கிற என் வாழ்க்கையில், கர்த்தரை சேவிக்கிற என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பு? ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சிறுமைப்படுதல் ஏன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது? தேவனை ஆராதிக்காதவர்கள்,
தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்கள், அவர்கள் கூட தங்கள் காரியங்களில் நிலைத்திருக்க, அவர்களுக்கு கூட இயல்பான காரியங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்க, எனக்கு ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி உங்களுக்குள் எழும்பிக் கொண்டிருக்கும் அநேக கேள்விகள். சீரியா தேசத்தில் போய் தேவனின் மகிமையை பேசுதல் என்பது ஆச்சரியமான ஒரு காரியம். இஸ்ரவேல் தேசத்தில் தேவனின் மகிமையை பேசுதல் சாதாரண காரியம். ஏன்? அங்கு தேவனின் மகிமை பிரத்யட்சமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் சீரியர்களோ தேவனை அறியாதவர்கள், அவர்கள் மத்தியில் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளிடத்தில் போவார்கள் என்று சொன்னால் என்று சொல்லி மார்த்தட்டுதல் தான் ஆச்சரியமான காரியம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தை கர்த்தர் ஒரு சிறையிருப்புக்கு அனுமதிக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சில சிறையிருப்புகளை அனுமதிக்கிறார், உங்களை அனுப்புகிறார். அது மாத்திரமல்ல, இந்த சிறு பெண்ணை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் ஒரு காரியத்தை உணர்த்தி காட்டுகிறார். அது மிக ஆச்சரியமான ஒரு காரியம். 4வது வசனத்தையும் வாசியுங்கள். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று. இஸ்ரவேல் தேசத்து பெண், பாருங்கள், நாகமானின் மனைவி தனக்கு பணிவிடை வேலையை செய்து கொண்டிருக்கிற அந்த சிறு பெண்ணை என் வேலைக்காரி இப்படி சொன்னாள் என்று சொல்லாமல், என் பணிவிடைக்காரி இப்படி சொன்னாள் என்று சொன்னாமல், இஸ்ரவேல் தேசத்து பெண். அப்படி என்றால் சீரியாவுக்கு கடந்து போனாலும் இஸ்ரவேலாகவே தன்னை பிரதிபலித்து கொண்டிருக்கிற ஆச்சரியமான ஒரு பாத்திரம். பல பேர் இப்படிப்பட்ட சிறையிருப்புகளுக்கு நேராய் கடந்து போகும் பொழுது பாபிலோனுக்கு போகிறார்கள் என்று சொன்னால் பாபிலோனியனாய் மாறிவிடுவார்கள். சீரியாவுக்கு போகிறார்கள் என்று சொன்னால் சீரிய தேசத்தானாய் மாறிவிடுவார்கள். எந்த இடத்திற்கு கடந்து போகிறார்களோ அந்த இடத்திற்கு ஏற்றாற் பிரகாரம் தங்களை மாற்றிக்கொள்வார்கள். ஏன்? விரக்தி ஏற்பட்டு விட்டது. என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காரியம், என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சிறுமை, இனி நான் ஏன் கர்த்தருக்கென்று நிற்க வேண்டும் என்று சொல்லி பல பேர் தங்கள் மகிமையான ஸ்தானத்தை விட்டு இறங்கி மண்ணை நோக்கி நகர்ந்து போக ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் இந்த சிறு பெண்ணோ சீரியா தேசத்துக்கு போனாலும், நாகமானுக்கு பணிவிடை வேலையை செய்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷியாய் இருந்தாலும், அந்த இடத்திலும் நான் இஸ்ரவேல் தேசத்து பெண் என்று சொல்லி தேவனின் மகிமையை தன் வாழ்க்கையில் பிரதிபலித்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட பாத்திரத்தை ஏன் கர்த்தர் சிறையிருப்புக்கு அனுமதிக்கிறார்? இப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு பாத்திரத்தை ஏன் கர்த்தர் சீரியா தேசத்திற்கு கொண்டு போக தக்கதாய் விட்டுவிட்டார், கைவிட்டு விட்டார் என்பது போல உங்கள் வாழ்க்கையில் பல கேள்விக்குறிகள் எழும்பிக் கொண்டிருக்கும். பல சமயத்தில் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடுகிற பல பிரச்சனைகளை நீங்கள் உற்று கவனிக்கும் பொழுது நீங்கள் தோற்கடிக்கப்பட்டது போலவும், கைவிடப்பட்டு விட்டது போலவும், தேவன் உங்களை மறந்து விட்டது போலவும் தான் உங்களுக்கு காணப்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஆச்சரியமானவர். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கு பின்பாகவும் அவருடைய ஆச்சரியமான மகிமையான திட்டங்கள் மறைந்திருக்கிறது என்பதை தேவ ஜனங்கள் கவனிக்க தவறிவிடுகிறார்கள். தேவ ஜனங்கள் அவைகளை கவனிக்க தவறுவது எவ்வளவு பரிதாபமான ஒரு காரியம் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி வளைத்து கொள்ளுகிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும், நீங்கள் கடந்து போகிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சிறுமைக்கு நேராய் நீங்கள் நடத்தி கொண்டு போகப்பட்டாலும், அதற்கு பின்பாக தேவன் ஒரு மகிமையான திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போய்விடாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறீர்கள், மெய்தான். பல இடங்களில் கூனி குறுகி போகிறீர்கள். வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மீண்டும் வாசியுங்கள். 5வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள்.
சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். பணிவிடைக்காரி, சிறுமைப்படுத்தப்படுகிற ஒரு நிலை. தேவ ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்படுவது எவ்வளவு மனவேதனை கொண்டு வரும். ஏன் சர்வ வல்லவரை சேவிக்கிற நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சிறுமைக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறோமே. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறுமைக்கு நேராய் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? சீரியனின் கை ஓங்கி இருக்க நீங்கள் அவர்களுக்கு முன்பாக மண்டியிடுவது போலவும் தலைகுனிந்து போவது போலவும் உங்கள் வாழ்க்கை இந்த நாளிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? தேவனை அறியாத ஜனங்கள், கைகளின் கிரியைகளை வணங்கி கொண்டிருக்கிற ஜனங்கள் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்களா? அது உங்கள் மனதில் மிகப்பெரிய மனநோவை கொண்டு வரும். அதிலும் அந்த இடத்திலும் தேவனுடைய மகிமையை நீங்கள் பிரதிபலிக்கும் பொழுது பல கேள்விகளும் உங்களுக்குள் எழும்பிக் கொண்டுதானே இருக்கிறது. ஜெபிக்கிறேனே, கர்த்தரை சேவித்து கொண்டிருக்கிறேனே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறேனே, வார்த்தையை தியானிக்கிறேனே, கீழ்ப்படுகிறேனே, அப்படி இருந்தும் ஏன் மாற்றம் இல்லை என்று சொல்லி பல எண்ணங்கள் உங்களுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லவா? தேவனின் மகிமையான செயல்களை நீங்கள் கவனிக்க தவறுவீர்கள் என்று சொன்னால் சோர்ந்து போகிற ஒரு கூட்டமாய்தான் உங்கள் வாழ்க்கை நீங்கள் நடத்தி கொண்டிருப்பீர்கள். கர்த்தர் இந்த விசேஷித்த பாத்திரத்தை சபைக்கு முன்பாக நிறுத்தி தன் ஜனங்களாகிய உங்களுக்கு உணர்த்தி காட்ட விரும்புகிற முதல் காரியம் என்ன? நீங்கள் விசேஷித்தவர்கள். கர்த்தர் உணர்த்தி காட்டுகிற முதல் காரியம், என் ஜனமே நீங்கள் விசேஷமானவர்கள். விசேஷமானவர்கள் இப்படிதான் கூனி குறுகி போவார்களா? விசேஷமானவர்கள் இப்படிதான் குஷ்டரோகிக்கு மனைவியாயிருக்கிறவளுக்கு பணிவிடை செய்து கொண்டிருப்பார்களா? விசேஷமாயிருக்கிறவர்கள் இப்படிதான் சிறையிருப்புக்கு கடந்து போவார்களா என்று பல சமயத்தில் பல கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்கிறது அல்லவா? அது உங்களுக்குள் பல சமயத்தில் மன முறிவையும் ஏற்படுத்தி விடுகிறது அல்லவா? ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட மீண்டும் மீண்டும் உணர்த்தி காட்டுகிற முதல் காரியம், நீங்கள் விசேஷமானவர்கள். விசேஷமானவர்கள். ஏன் கர்த்தர் உங்களை விசேஷமானவர்கள் என்று சொல்லுகிறார்? மீண்டும் வாசியுங்கள். 5வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசியுங்கள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். சிறையிருப்பில் கட்டப்பட்ட நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிற சிறு பெண், அவள் எதிர்காலமே இருண்டு போன ஒரு நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பெண்களும் வாழ்க்கையில் வளர்ந்து வரும் பொழுது தங்கள் குடும்பத்தை குறித்த ஒரு பெரிய கற்பனையை தங்களுக்குள் தங்களையும் அறியாமல் சுமக்க ஆரம்பிப்பார்கள். என் குடும்பம் எனக்கு இப்படி அமைய வேண்டும், என் கணவன் எனக்கு இப்படி இருக்க வேண்டும், எனக்கு பிள்ளைகள் இப்படி இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு பெண்களும் தங்களையும் அறியாமல் இப்படி யோசிக்க ஆரம்பிப்பார்கள். பெண்கள் மாத்திரமல்ல, ஆண்களுக்கும் இப்படித்தான். அவர்களையும் அறியாமல் இந்த காரியங்கள் எழும்ப ஆரம்பிக்கும். ஆனால் விசேஷமான இந்த பாத்திரம் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை வேலையை செய்து கொண்டிருக்கிற அந்த வேளையிலும், எதிர்காலம் முழுவதும் இருண்டு போன நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிற அந்த வேளையிலும், இஸ்ரவேல் தேசத்தை விட்டு சீரியா தேசத்தில் அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற அந்த வேளையிலும் தன் சிறுமையை குறித்து யோசிக்காமல், தன் வாழ்க்கை இருண்டு போயிருக்கிறதை குறித்து யோசிக்காமல், தன் வாழ்க்கையை எந்த வகையில்
பிரகாசத்தை நோக்கி திருப்பலாம் என்பதை குறித்து யோசிக்காமல் இருண்டு போயிருக்கிற நாகமானின் குடும்பத்தை குறித்து யோசிக்கிறவர்கள் மெய்யாகவே தேவனின் பார்வையில் எவ்வளவு விசேஷமானவர்கள். தன் வாழ்க்கையை குறித்து, தன்னை குறித்து, தன் இருண்டு போன வாழ்க்கையை எப்படி பிரகாசமாய் மாற்றலாம் என்று சொல்லி யோசிப்பதற்கு பதிலாக இருண்டு போயிருக்கிற நாகமானின் குடும்பத்தை குறித்து யோசித்த இந்த சிறு பெண் எவ்வளவு விசேஷமானவள் பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். சிறையிருப்புக்கு போகிற அத்தனை பேரும் விசேஷமானவர்கள் அல்ல. சிறுமைப்படுத்தப்படுகிற அத்தனை பேரும் விசேஷமானவர்கள் அல்ல. ஆனால் சிறுமைப்படுத்தப்படுகிற இடத்திலும், சிறைப்படுத்தப்படுகிற இடத்திலும், கூனி குறுகி போகிற இடத்திலும், நிமிர்ந்து பார்க்க முடியாத சமயத்திலும் தன் காரியங்களை குறித்து யோசிக்காமல் தேவனின் மகிமையை வெளிப்படுத்தும்படிக்கு போராடுகிற கூட்டம்தான் விசேஷமானவர்கள். நீங்கள் விசேஷமானவர்களாக இருக்கிறீர்களா? என் வாழ்க்கை இப்படி இருக்கே, என் வாழ்க்கை இப்படி கூனி குறுகி போய்விட்டதே, என் எதிர்காலமும் இருண்டு போய்விட்டதே. இஸ்ரவேல் தேசத்தில் வாழ்ந்து அனுபவித்து தன் இறுதி மூச்சை விடுகிற சமயத்தில் இந்த மனுஷியை சீரியா தேசத்திற்கு கொண்டு வரவில்லை. வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சிறு பெண் பிள்ளை, சிறு பெண் பிள்ளை. சாதாரணமாய் பாருங்கள், சிறு பெண் பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு அநீதி இழைக்கப்படுகிறது என்று சொன்னால் கல்லான உள்ளத்தில் கூட உடனே ஒரு கனிவு ஏற்பட ஆரம்பிக்கும், ஒரு இரக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஐயோ, இந்த பிள்ளைகளுக்கு இப்படி ஏற்பட்டு விட்டதே, இப்படி நடைபெற்று விட்டதே. இந்த சிறு பெண் பிள்ளை அடிமைப்படுத்தப்பட்ட நிலையிலும் தன் வாழ்க்கை குறித்து யோசிக்காமல் இந்த இடத்தில் தேவனின் மகிமையை நான் எப்படி வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி அதற்கான வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கிறவர்கள்தான் விசேஷமானவர்கள். உங்கள் வாழ்க்கை இந்த நாளிலே கூனி குறுகி போயிருக்கலாம், கட்டப்பட்ட நிலையில் காணப்படலாம். உங்கள் எதிர்காலமே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாய் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்களுக்காகவே பல பேர் போராடி ஜெபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் காணப்பட்டு கொண்டிருந்தாலும், மற்றவர்களுக்காக உங்கள் முழங்கால்கள் முடங்குகிறது என்று சொன்னால், மற்றவர்களுக்காக உங்கள் கரங்கள் தேவனை நோக்கி விரிக்கப்படுகிறது என்று சொன்னால், மற்றவர்களுக்காக திறப்பில் போய் நீங்கள் நிற்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் விசேஷமானவர்கள், நீங்கள் விசேஷமானவர்கள். என் குடும்பத்தில் இவ்வளவு நெருக்கங்கள், இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு போராட்டங்கள், என்னுடைய ஜெபங்களுக்கு எத்தனையோ காரியங்களுக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை. நான் ஏறெடுத்த எத்தனையோ ஜெபங்களுக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை. அப்படி இருக்க என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களில் அநேக காரியங்கள் இன்னும் நிறைவேறாத நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிற சமயத்திலும் மற்றவர்களுக்கு கர்த்தரின் நாமத்தினால் வாக்கு கொடுக்கிறவர்கள் விசேஷமானவர்கள். எப்படிப்பட்ட வாக்கை அந்த மனுஷி அந்த இடத்தில் கொடுக்கிறாள் பாருங்கள். மீண்டும் வாசிங்கள் அந்த வசனத்தை. அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். அவர் இவன் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். என்ன உறுதியான வார்த்தைகள் பாருங்கள், என்ன விசுவாச வார்த்தைகள் பாருங்கள். விசுவாச வார்த்தைகள் புறப்பட்டு வருகிறது. ஒருவேளை நீக்கிவிடுவார் என்று சொல்லி எழுதப்படவில்லை. போவாரானால், திரும்பி வரும் பொழுது குஷ்டரோகியாய் வருவது இல்லை. எங்கள் தீர்க்கதரிசிகளிடத்தில் போவாரானால் அவர் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுவது நிச்சயம். யாருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறது? கூனி குறுகி போன ஒரு மனுஷியின் வாயிலிருந்து இந்த வார்த்தை அக்கினியாய் புறப்பட்டு வருகிறது. விசேஷமானவர்கள், நீங்கள் விசேஷமானவர்கள். கர்த்தர் உங்களை ஒரு சிறுமைக்கு நேராய் நடத்துவதற்கு பின்பாக ஆச்சரியமான காரியங்கள் மறைந்திருக்கிறது என்கிற ரகசியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொன்னால்,
கர்த்தர் உங்களை எதற்காக இப்படிப்பட்ட பாதையில் நடத்தி கொண்டு போகிறார் என்ற காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும், அது உங்களுக்கு விளங்காமல் இருந்தாலும், என் ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டு போகிற ஒவ்வொரு பாதைக்கு பின்பாகவும் அவர் மகிமையான திட்டத்தை மறைத்து வைத்திருக்கிறார் என்ற ரகசியத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் விசேஷமானவர்களாய் மாற்றப்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற தோல்விகளுக்கு பின்பாகவும் தேவனின் மகிமையான காரியங்கள் மறைந்திருக்கிறது என்பதை மறந்து போய்விடாதிருங்கள். தேவ ஜனங்கள் பல சமயத்தில் நினைக்கிற காரியங்கள் என்ன? என் ஜெயத்திற்கு பின்பாகத்தான் தேவனின் மகிமை விளங்கும் என்று சொல்லி தேவ ஜனங்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற தோல்விகள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற சிறுமையின் பாதைகள், இவைகளுக்கு பின்பாகவும் தேவன் தன் மகிமையான திட்டத்தை மறைத்து வைத்திருக்கிறார் என்ற ரகசியத்தை மறந்து போய்விடாதிருங்கள். பிரகாசமுள்ள மனக்கண்கள் உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால், உங்கள் மனக்கண்கள் பிரகாசமாய் எரிய ஆரம்பிக்கும் என்று சொன்னால், தேவனின் ஆச்சரியமான திட்டங்களை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால், என் ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டு போகிற ஒவ்வொரு பாதைக்கு பின்பாகவும் ஒரு மகிமையின் திட்டத்தை மறைத்து வைத்திருக்கிறார் என்ற ரகசியத்தை உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் விசேஷமானவர்களாய் மாற்றப்பட ஆரம்பிப்பீர்கள். அதை உணர்ந்து கொள்ளாமல் போவீர்கள் என்று சொன்னால், சீரியாவிலே அடிமைகளாகவே உங்கள் ஓட்டத்தை நீங்கள் முடித்து விடுவீர்கள். அடிமைகளாகவே உங்கள் ஓட்டத்தை முடித்து விடுவீர்கள். இருண்டு போன ஒரு வாழ்க்கை, இருண்டு போன சீரியாவில் இருண்டு போன எதிர்காலத்தை உடைய ஒரு மனுஷி, ஆனாலும் அந்த இடத்திலும் ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். தன் காரியங்களை குறித்து யோசிக்காதவர்கள். இன்றைக்கு பாருங்கள், உங்கள் ஜெபங்களின் பெரும் பகுதி யாரை குறித்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது? உங்கள் ஜெபங்களை சற்று நிதானித்து பாருங்கள். நீங்கள் தேவ சமூகத்தில் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களை சற்று கூர்ந்து கவனித்து பாருங்கள். 95%, ஏன் பல சமயங்களில் 100% உங்களை குறித்தும், உங்கள் குடும்பத்தை குறித்தும், உங்கள் வாழ்க்கை குறித்தும், உங்கள் பிள்ளைகளை குறித்தும் அதை மாத்திரமே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். என் குடும்பத்திற்கு, என் கணவனுக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் வாழ்க்கைக்கு என்று சொல்லியே ஒரு சுயநலம் கலந்த ஒரு ஜெபமாய் உங்கள் ஜெபம் இருந்து கொண்டிருக்கிறது தானே. ஆனால் இந்த சிறு பெண்ணை பாருங்கள். மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். 3வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். தனக்காக போய் அவள் அந்த இடத்தில் பேசவில்லை. தன் எஜமானி இடத்தில் தன் காரியங்களுக்காக போய் நிற்கவில்லை. மாறாக, எஜமானியே, உங்களுக்காக, உங்கள் கணவனுக்காக, நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக இதை செய்து பாருங்களேன். தேவஜனமே, உங்கள் ஜெபம் யாருக்காக ஏறெடுக்கப்படுகிறது? உங்களுக்காக மாத்திரம், உங்கள் குடும்பத்திற்காக மாத்திரம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? அப்படி என்றால் நீங்கள் சாதாரணமானவர்கள். உங்கள் நிலையே தள்ளாடி கொண்டிருக்கிற சமயத்தில், நீங்கள் நெருக்கத்தின் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிற சமயத்தில், நெருக்கப்படுகிறவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்று சொன்னால், நெருக்கப்படுகிறவர்களுக்காக தேவ சமூகத்திலே திறப்பிலே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் விசேஷமானவர்கள். தேவன் உங்களை விசேஷப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் விசேஷமானவர்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்குள்ளிருந்து தேவனுடைய மகிமை புறப்பட்டு வரட்டும். உங்கள் பாதை எதுவாயிருந்தாலும், நீங்கள் கடந்து போகிற பாதை எதுவாயிருந்தாலும், உங்களுக்குள்ளிருந்து தேவன் எதிர்பார்க்கிற மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும் என்று சொன்னால், நீங்கள் விசேஷமானவர்களாய் மாற்றப்படுவீர்கள். இந்த சிறு பெண்ணை கர்த்தர் இந்த சீரியா தேசத்திற்கு
சிறையிருப்புக்கு அனுப்பி வைக்கிறார் பாருங்கள். ஏன்? அதில்தான் கர்த்தருடைய ஆவியானவர் இரண்டாவது காரியத்தை நமக்கு உணர்த்தி காட்ட இருக்கிறார். அந்த இரண்டாவது காரியம் எப்படிப்பட்டது? உங்களை நம்பும் கர்த்தர். நீங்கள் விசேஷமானவர்கள் என்பது முதல் காரியம். இரண்டாவது காரியம் என்ன? உங்களை நம்பும் கர்த்தர். மற்றவர்களை நம்பாத கர்த்தர் இந்த சிறு பெண்ணை நம்பி சீரியா தேசத்துக்கு அனுப்புகிறார். எதற்காக அனுப்புகிறார்? இப்படிப்பட்ட நிலையில் ஒரு மனுஷி கடந்து போவாள் என்று சொன்னால், வாலிப வயதை தொட்டுவிட்ட ஒரு மனுஷி அந்த வேளையில் அவள் சிறைப்படுத்தப்படுவாள் என்று சொன்னால், பெரும்பான்மையாய் இப்படிப்பட்ட நிலையில் நெருக்கப்படுகிற சூழ்நிலையில் தேவஜனங்கள் வாயிலிருந்து எப்படிப்பட்ட காரியம் புறப்பட்டு வரும்? பெரும்பான்மையானவர்கள் எப்படிப்பட்ட அறிக்கையை செய்கிறார்கள்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 49வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசியுங்கள். சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். சீயோன் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார். சிறுமைப்படுத்தப்படுகிறவர்களில் பெரும்பான்மையானவர்கள் இப்படிப்பட்ட அறிக்கையை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் மறந்துட்டார், என்ன ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார். எத்தனையோ வருஷமாக காத்திருக்கிறேன், எத்தனையோ வருஷமாக போராடி ஜெபிக்கிறேன், உபவாசித்து ஜெபித்திருக்கிறேன், உத்தமமாக கர்த்தருடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன், காத்திருக்கிறேன். ஆனால் கர்த்தர் கைவிட்டுட்டாரே, கர்த்தர் மறந்துட்டாரே. இப்படி தான் பெரும்பான்மையானவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ரகசியம் என்ன தெரியுமா? கர்த்தரின் வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஒரு சிறையிருப்புக்கு நேராய் அனுப்புகிறார் என்று சொன்னால், ஒரு சிறுமைக்கு நேராய் உங்களை நடத்தி கொண்டு போகிறார் என்று சொன்னால், உங்களை நம்பும் கர்த்தர் என்பதை மறந்துவிடாதிருங்கள். உங்கள் மீது நம்பிக்கை வைத்து என் ஜனம் சீரியாவில் என் காரியங்களை போய் சாதித்து முடிக்கும் என்று சொல்லி மார்த்தட்டி கர்த்தர் உங்களை அனுப்புகிறார் பாருங்கள். என் ஜனங்கள் எனக்காக சீரியாவில் என் கிரியைகளை நடப்பிப்பார்கள் என்று சொல்லி உங்களை நம்பி அனுப்புகிறார். வாசியுங்கள். சங்கீதத்தின் புத்தகத்தில் 105வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசியுங்கள். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார், அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். பல வேளைகளில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட யோசேப்பின் சிறையிருப்பை குறித்து இடைப்பட்டு இருக்கிறார். இந்த இடத்தில் பாருங்கள், இந்த சிறு பெண்ணுக்கும் இந்த வசனம் எந்த அளவுக்கு இணைந்து போகிறது பாருங்கள். முன்னாக அனுப்புகிறார், சீரியாவுக்கு முன்னாக அனுப்புகிறார். சிறையாக விற்கப்பட்ட யோசேப்பை போல இந்த சிறு பெண்ணும் சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில், சிறைபிடிக்கப்பட்ட ஒரு நிலையில் கொண்டு போகப்படுகிறார். யோசேப்பும் தன் வாலிப வயதில் தான் எகிப்திற்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்டார். இந்த சிறு பெண்ணும் தன் வாலிப வயதை வந்து தொட்ட சமயத்தில் தான் சீரியா தேசத்திற்கு சிறையிருப்புக்கு நேராய் கடந்து போனார். ஆனால் தேவன் முன்னே அனுப்புகிறார். அப்படி என்றால் தேவன் உங்களை நம்புகிறார். என் பிள்ளைகள் வாழ்க்கையில் நான் இதை அனுமதிப்பேன். இப்படிப்பட்ட சிறுமையின் வழியாய் இந்த விசேஷித்த பாத்திரங்கள் கடந்து போனாலும் என் மகிமையை பிரதிபலிக்கும் என்று சொல்லி உங்களை நம்பித்தான் கர்த்தர் இப்படிப்பட்ட பாதையின் வழியாய் உங்களை நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஆனால் தேவ ஜனங்களோ இந்த ரகசியத்தை உணர்ந்து கொள்ளாமல் சீயோனைப் போல தேவன் என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்கள் ஜெயித்த இடத்தில் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தோல்விக்கிணராய் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள். மற்றவர்கள் தலை நிமிர்ந்து நடந்து கொண்டிருக்கிற இடத்தில் நீங்கள் தலை குனிந்து நடந்து கொண்டிருக்கிறீர்கள். தேவனை சேவிக்கிற என் வாழ்க்கையில் ஏன் ஏன் என்று சொல்லி நீங்கள்
கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை நம்பும் கர்த்தரின் தெய்வீக கரத்தை நீங்கள் மறந்து போய்விட்டீர்கள். உங்கள் மீது தன் முழு நம்பிக்கை வைத்திருக்கிற கர்த்தரின் ஆச்சரியமான காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளாமல் உங்கள் ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை சிறுமைப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்காதிருங்கள். கர்த்தர் உங்களை கூனி குறுகி போகத்தக்கதாய் உங்களை ஒரு வெட்கத்துக்கு நேராய் நடத்தும்படிக்கு கர்த்தர் அதை செய்யவில்லை. மாறாக உங்களை நம்பி அனுப்புகிறார், முன்னே அனுப்புகிறார். யோசேப்பை முன்னே அனுப்பினது போல இந்த சிறு பெண்ணையும் முன்னே அனுப்புகிறார். தொடர்ந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அதன் பின்னணியில் மறைந்திருந்த தேவனின் தெய்வீக திட்டங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சிறு பெண்ணை கர்த்தர் இந்த சிறையிருப்புக்கு அனுமதித்ததின் ரகசியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்ட இருக்கிறார். தேவஜனமே, கர்த்தர் உங்களை நம்புகிறார். விசேஷமான உங்களை கர்த்தர் நம்புகிறார். உங்களை நம்பும் கர்த்தர் என்ற ரகசியத்தை மறந்து போய்விடாதிருங்கள், மறந்து போய்விடாதிருங்கள். ஏனென்றால் கர்த்தரின் நம்பிக்கையை பாருங்கள். இந்த சிறு பெண்ணை நான் சீரியா தேசத்துக்கு அனுப்புவேன், ஆனால் அவள் அங்கு போய் சீரிய தேசத்தாலாய் மாறுவது இல்லை. அங்கு போனாலும் என் மகிமையை பிரதிபலிப்பாள் என்று சொல்லி நம்பி அனுப்பினார் அல்லவா, நம்பி அனுப்பினார் அல்லவா. அன்றைக்கு இஸ்ரவேலின் 12 குமாரர்களில் யோசேப்பை தெரிந்து கொண்டது போல கர்த்தர் ஒட்டுமொத்த இஸ்ரவேலிலும் சீரியாவில் என் மகிமை வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தரின் கண்கள் தேடின சமயத்தில் கர்த்தரின் கண்கள் நம்பிக்கை வைக்கத்தக்கதான ஒரு பாத்திரம் எதுவாய் காணப்பட்டது? இந்த சிறு பெண் பிள்ளை. சிறு பெண் பிள்ளை பணிவிடை வேலையை செய்யத்தக்கதாய் அவளை கர்த்தர் நம்பி அனுப்புகிறார். நம்பி அனுப்பினதின் ரகசியம் என்ன? தேவன் ஏன் விசேஷமான பாத்திரங்களை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கிறார்? ஏன் தேவன் தன் மகிமையின் பாத்திரங்களை இப்படி கையளிக்கிறார்? அதன் பின்பாய் தேவனின் விசேஷித்த திட்டங்கள் மறைந்திருக்கிறது. வாசியுங்கள், 5வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே, தேவனுடைய மனுஷனின் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது, 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அவன் சுத்தமானான். நாகமான் முற்றிலும் சுத்தமானான், முற்றிலும் சுகத்தை பெற்றுக்கொண்டான், முற்றிலும் அவன் வாழ்க்கை மாறினது, ஆச்சரியமாய் மாறினது. ஒரு சிறு பெண் தேவனின் மகிமை அங்கு பிரதிபலித்ததினால் ஏற்பட்ட ஆச்சரியமான ஒரு காரியம். வெளிப்புறத்தில் பார்க்கும் பொழுது நாகமான் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மாத்திரம்தான் இந்த சிறு பெண் அங்கு அனுப்பப்பட்டது போல உங்களுக்கு காணப்படலாம். நாகமானின் குடும்பத்தை தேவன் தன் பக்கம் இழுத்துக் கொள்வதற்காக மாத்திரம்தான் இந்த சிறு பெண்ணை கர்த்தர் கையளித்தது போல உங்களுக்கு காணப்படலாம். ஆனால் தேவனின் ஆச்சரியமான திட்டங்கள், மகிமையான திட்டங்கள் அங்கு மறைந்திருக்கிறது. பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 4வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை வாசியுங்கள். அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே, எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள், அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சத்தியத்தின்படியே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் அந்த மகிமையின் திட்டத்தை இந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், அந்த சிறு பெண்ணை நான் சீரியா தேசத்துக்கு அனுப்பினதின் ரகசியம் என்ன? எலிசா தீர்க்கதரிசியின் நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்திலேயே எத்தனையோ குஷ்டரோகிகள் காணப்பட்டார்கள். ஆனால் அவர்களெல்லாம் சுகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக சீரியா தேசத்தில் இருந்த ஒரு குஷ்டரோகியான நாகமான் சுகத்தை பெற்றுக்கொண்டான். இது எதை காட்டுகிறது? எதை காட்டுகிறது? புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு வெளிப்படும் என்பதை கர்த்தர் அந்த இடத்திலேயே திருஷ்டாந்தமாய் வெளிப்படுத்துகிறார். அதைதான்
இன்னும் கர்த்தருடைய வார்த்தையில் கர்த்தருடைய ஆவியான உணர்த்தி காட்டுகிறார். மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 21வது அதிகாரத்தில் 43வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இஸ்ரவேலின் கீழ்ப்படியாமை புறஜாதிகள் ரட்சிப்பை கண்டுகொள்ளத்தக்கதான வழிவாசல்களை திறந்துவிடும் என்பதை கர்த்தர் நாகமானின் வாழ்க்கையின் மூலமாய் திருஷ்டாந்தப்படுத்துகிறார், நிழலாட்டமாய் வெளிப்படுத்தினார். அந்த ரகசியத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மாமிசத்தில் வெளிப்பட்ட பொழுது வெளிப்படுத்தி காட்டுகிறார். தேவஜனமே, ஒரு சிறு பெண்ணை கர்த்தர் சிறையிருப்புக்கு அனுப்பினதின் ரகசியம் என்ன? ஒரு சிறு பெண் பிள்ளையை கர்த்தர் சீரியாவின் சிறையிருப்புக்கு அனுப்பினதின் ரகசியம் என்ன? தன் மகிமையான திட்டங்களுக்கு வலுவான ஒரு அடித்தளத்தை போடும்படிக்கு இந்த சிறு பெண்ணை நம்பி அனுப்புகிறார். கர்த்தர் உங்களை நம்பி அனுப்புகிறார். உங்களை கர்த்தர் சிறுமைப்படுத்துகிறார் என்று சொன்னால் உங்களை நம்புகிறார். நீங்கள் சிறுமைப்படுத்தப்படுகிற அந்த வேளையிலும் கர்த்தருக்கென்று சாட்சிகளாய் நிற்பீர்கள் என்று சொல்லி, கர்த்தரின் மகிமையான திட்டங்களை செய்து முடிப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களை நம்புகிறார். பாருங்கள், கர்த்தர் பல சமயத்தில் பாருங்கள், நாம் நம்மையே நம்புவதில்லை, நாம் நம்மையே நம்புவதற்கு மறுக்கிறோம். ஆனால் நம்மை நம்பும் கர்த்தர், உங்களை நம்புகிற கர்த்தர் பாருங்கள், உங்களை நம்பி கர்த்தர் ஒரு காரியத்தை செய்து முடிப்பீர்கள் என்று சொல்லி உங்களை நம்பி அனுப்புகிற கர்த்தர். அது மாத்திரமல்ல, இங்கு பாருங்கள், புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு என்கிற அந்த மகிமையான திட்டத்தை வெளிப்படுத்துவதற்காக, நிழலாட்டமாய் உணர்த்தி காட்டுவதற்காக மாத்திரமல்ல, இன்னும் ஒரு காரியத்தையும் கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு உணர்த்தி காட்டுகிறார். தேவன் அந்த இடத்தில் பாருங்கள் இன்னும் ஒரு திருஷ்டாந்தத்தை உணர்த்தி காட்டுகிறார். நாகமான் சுகமடைந்தது புறஜாதிகள் ரட்சிப்பை கண்டுகொள்வார்கள் என்று சொல்லி தேவனின் மகிமையான திட்டத்திற்கு திருஷ்டாந்தங்களை வெளிப்படுத்துவதற்காக மாத்திரமல்ல, இன்னும் ஒரு காரியத்தையும் கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தி காட்டுகிறார். 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசியுங்கள். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடு சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவாய். வார்த்தை வெளிப்படுகிறது. ஸ்நானம் பண்ணினால் நீ சுத்தம் அடைவாய். அப்படி என்றால் உன் வாழ்க்கையில் இருக்கிற அந்த குஷ்டரோகம் நீங்கி போய்விடும். இது எதற்கு நிழலாட்டமாய் காணப்படுகிறது? ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 6வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசியுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஞானஸ்நானத்தில் ஆண்டவரோடு கூட நாம் உடன்படிக்கை செய்யும் பொழுது நம்முடைய முந்தின மனுஷன் மரித்து போகிறான். முந்தின பாவ வாழ்க்கை மரித்து போகிறது. முந்தின குஷ்டரோகம் நிறைந்த வாழ்க்கை மரித்து போகிறது. புதிய ஜீவனை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்கென்று நாம் எழுந்து வருகிறோம். பாருங்கள், அதைதான் 1 பேதுருவின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 21வது வசனத்தையும் குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாமிச அழுக்கை நீக்குதலா இராமல், அப்படி என்றால் மாமிச அழுக்கை நீக்குகிறதா இல்லை, மாறாக நம்மை பரிசுத்தப்படுத்துகிற நிழலாட்டமாய் காணப்படுகிற ஞானஸ்நான உடன்படிக்கை கர்த்தர் அங்கேயே ஒரு திருஷ்டாந்தமாய் வெளிப்படுத்துகிறார். தேவஜனமே, உங்களை நம்பும் கர்த்தர், நீங்கள் விசேஷித்தவர்கள். ஏனென்றால் தேவன் உங்களை நம்புகிறார். சற்று கவனித்து பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தான் உங்களுக்கு பெரிதாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது.
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற, நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற காரியங்கள் தான் மிகப்பெரிய பாரம் போல காணப்படுகிறது. ஏன் பல சமயங்களில் உங்களை விட வேறு யாரும் அதிகமாய் பாரப்படுவது இல்லை, உங்களை விட அதிகமாய் வேறு யாரும் சிறுமைப்படுத்தப்படுவதில்லை என்று சொல்லிக்கூட நீங்கள் நினைப்பது உண்டல்லவா? என்னை விட வேறு யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாரம் இல்லை, என்னை விட அதிகமாய் யாரும் நெருக்கப்படவில்லை என்றெல்லாம் சொல்லி நீங்கள் பல சமயத்தில் நினைக்கிறீர்கள் அல்லவா? ஆனால் உங்களை கர்த்தர் கொண்டு போய் தன் நாமத்தின் மகிமையை விளங்க பண்ணும்படிக்கு பயன்படுத்துகிறார். பாருங்கள், இன்றைக்கு உலகமானது எல்லாம் நிறைந்ததாய் காணப்பட்டாலும், உலக மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெற்றவர்களாய் காணப்பட்டாலும், அவர்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு வெற்றிடம், மிகப்பெரிய ஒரு வெறுமையை தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாசியுங்கள் 5வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசியுங்கள். சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவரிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியான அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். எல்லாம் இருக்கிறது, ஆனால் வெறுமை வெறுமை வெறுமை. இன்றைக்கு உலகம் இப்படித்தானே, உலக ஜனங்கள் இப்படித்தானே. உங்கள் வீட்டில் இல்லாத காரியங்கள் எல்லாம் அங்கு இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காணாத காரியங்கள் எல்லாம் அவர்கள் கண்டிருப்பார்கள். ஆனால் வெறுமை வெறுமை. ஆனால் மகிமையான நிறைவை கொண்டு வருகிற ஆச்சரியமான தேவன் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறார். நம்மை நம்பி அனுப்புகிறார். எதற்காக? கூனி குறுகி போயிருக்கிற தேவனை அறியாத ஜனங்களை தேவன் அண்டையிலே வழி நடத்தும்படிக்கு உங்களை நம்பும் கர்த்தர். சிறுமையின் மத்தியிலும் நெருக்கப்படுகிற வேளையிலும் தேவனை மறுதலிக்காமல் தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்கள் விசேஷமானவர்கள். நீங்கள் விசேஷமானவர்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால், தேவன் உங்களை நம்ப வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அது எப்படிப்பட்ட ஒரு காரியம்? மீண்டும் வாசியுங்கள் 5வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசியுங்கள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றால். உங்கள் பிரச்சனைகளை குறித்து பேசுவதை நிறுத்திவிடுங்கள், முறுமுறுக்கிறதை நிறுத்திவிடுங்கள், முறையிடுகிறதை நிறுத்திவிடுங்கள். தேவனின் மகிமையை உங்கள் வாழ்க்கையில் பேச ஆரம்பியுங்கள். உங்கள் சிறுமையின் பாதையின் மத்தியிலும், உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படாத நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில் மத்தியிலும், உங்கள் எதிர்காலமே இருண்டு போனதாய் காணப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வேளையின் மத்தியிலும், உங்கள் குறைவுகளையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்களையும் குறித்து பேசுவதை நிறுத்திவிட்டு தேவனுடைய மகத்துவங்களை பேச ஆரம்பியுங்கள். தேவனுடைய மகிமை குறித்து பேச ஆரம்பியுங்கள். தேவனின் உன்னதமான காரியங்களை குறித்து பேச ஆரம்பியுங்கள். சீரியாவின் சிறையிருப்பு உங்களை கூனி குறுகச் செய்திருக்கலாம். ஆனால் உங்களுக்குள் இருந்து உங்கள் குறைவுகளையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறுமைகளை மாத்திரம் நீங்கள் பேசிக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் விசேஷமானவர்களாய் மாற்றப்பட முடியாது. தேவன் உங்களை நம்ப முடியாது. மாறாக அப்படிப்பட்ட இடத்திலும், நான் கூனி குறுகின இடத்திலும், என் கண்கள் தரையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கத்தக்கதா என் தலைகளை நான் நிமிர்த்த முடியாத ஒரு நிலையில் காணப்பட்டு கொண்டிருந்தாலும், என் வாயிலிருந்து புறப்பட்டு வருவது தேவனை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகள் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தை எடுக்க ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் விசேஷமானவர்கள், தேவன் நம்புகிற ஆச்சரியமான பாத்திரங்களாய் மாறுவீர்கள். பாருங்கள், இந்த ஒரு சிறு பெண், இந்த சிறு பெண் பிள்ளை அந்த இடத்தில் கடந்து போய் தேவனின் மகிமையை வெளிப்படுத்தினதனால் அந்த நாட்களில் சீரியாவில் ஏற்பட்ட அசைவை பாருங்கள். 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 8வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசியுங்கள்.
சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் வியாதியாயிருந்தான். எலிசா தமஸ்குவுக்கு வந்தான். எலிசா தமஸ்குவுக்கு வந்தான். தேவனுடைய மனுஷன் இவ்விடத்தில் வந்திருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது பாருங்கள், சீரியாவின் தலைநகரம்தான் தமஸ்கு. அந்த தமஸ்குவுக்கு எலிசா தீர்க்கதரிசி புறப்பட்டு வரத்தக்கதாய் வழி வாசல்களை திறந்துவிட்டது யார்? இந்த சிறு பெண்ணின் மூலமாய் தேவன் செய்த மிகப்பெரிய ஒரு அசைவு, மிகப்பெரிய ஒரு அசைவு. சீரியா தேசத்திலும் தேவனுடைய மகிமை வெளிப்படத்தக்கதா, சீரியா தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜாவும் தேவ மனுஷனை தேடத்தக்கதாய் சீரியாவில் மிகப்பெரிய ஒரு அசைவு. காரணம் என்ன? தேவன் நம்பி அனுப்பின விசேஷமான பாத்திரம். தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகள் வளைத்து கொண்டதினால் நம்பிக்கை இழந்து போய் பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலையில் காணப்படுவது போல உங்களை நீங்களே வெறுத்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கை குறித்து நீங்களே பரிதாபப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உன் சிறுமைக்கு பின்பாக உன் வாழ்க்கை சிறுமைப்படுத்தப்படுகிற இதன் பின்னணியில் என் மகிமையான திட்டங்கள் மறைந்திருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவனின் மகிமையான திட்டங்களை காணத்தக்கதான பிரகாசமுள்ள மனக்கண்களை கர்த்தர் உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று சொல்லி நான் என் உள்ளத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். அதை புரிந்து கொள்ளத்தக்கதாய், விளங்கிக் கொள்ளத்தக்கதாய், நெருக்கப்படுகிற வேளையிலும் தேவன் உங்களுக்குள் எவ்வளவாய் மகிமைப்படுகிறார் என்ற ரகசியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதான பிரகாசமுள்ள மனக்கண்களை கர்த்தர் தந்தரல வேண்டும் என்று சொல்லி என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நானும் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஏன்? தேவ ஜனங்கள் இந்த மகிமையின் திட்டங்களை மறந்து போய் விடுகிறார்கள். ஆனால் இந்த சிறுமைப்படுத்தப்பட்ட பாத்திரம் எவ்வளவாய் மகிமைப்பட்டது பாருங்கள். வாசியுங்கள். ரோமர்கள் நிருபத்தில் 8வது அதிகாரத்தில் 30வது வசனத்தை வாசியுங்கள். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். தேவன் தெரிந்து கொண்டு அழைத்து பரிசுத்தப்படுத்தி நீதிமானாய் மாற்றி மகிமைப்படுத்துகிறார். அப்படிதான் தெரிந்து கொண்டார். இந்த சிறு பெண் பிள்ளையை தெரிந்து கொண்டார். தேவன் நம்பி அனுப்பினார், மகிமைப்பட்டார். தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்பட விரும்பும் கர்த்தர், உங்கள் மூலமாய் தன் மகிமையை விளங்கச் செய்ய விரும்பும் கர்த்தர், சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையின் மூலமாய் தன் மகிமையை சீரியா தேசத்திலும் தேவன் வெளிப்படுத்த விரும்புகிறார். தேவனின் ஆச்சரியமான திட்டங்களை புரிந்து கொள்ளத்தக்கதான பிரகாசமுள்ள மனக்கண்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும். அமிழ்ந்து நின்று தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம்.